கேள்வியை கேளுங்க. சரி, என்னதான் ஆச்சு ஜனநாயகன் படத்துக்கு? ஏன் ரிலீஸ் பண்ண விட மாட்டேறீங்க? உங்களுக்கு தெரியாதா? எனக்கு தெரியாது. என்னதான் நடந்துச்சு? நல்லா தானே இருந்தீங்க. ஜனநாயகன் படம்ல ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும்போது நல்லா சூப்பரா கொண்டாடினீங்க. டிக்கெட் எல்லாம் வாங்க போறேன், படம்லாம் பார்த்துட்டேன்னு சொன்னீங்க. இப்ப படம் பார்க்க முடியல அழுவுறீங்க. எங்க படம் பாக்குறதுன்னா நான் கனவுல பார்த்ததெல்லாம் எல்லாத்துக்கும் சொல்ல முடியுமாங்க? என் ஃப்ரெண்ட்ஸுக்கு 4 பேர் சேர்ந்து பாக்குறதா நான் பிளான் பண்ணது. புரியுதுங்களா? 4 டிக்கெட் எடுத்தேன்னு சொல்றேன்ல. 4 டிக்கெட்டா? யாரா இருக்கு? ஏன் நானு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து பாக்கணும்னு பிளான் பண்ணிருந்தோம். ஃப்ரெண்ட்ஸுங்களை ஓட விட்டீங்களா? யாரும் போன் எடுக்க மாட்டேங்கிறானு. ஆமா, எப்படி எடுப்பாங்க? இது மாதிரி தற்குறித்தனமா இருந்தா வண்டியை வச்சு யாரா டிக்கெட் வாங்குவாங்க? 20,000 ரூபாய்க்கு வண்டி வச்சு 4 டிக்கெட் எடுத்துங்க. ஒரு டிக்கெட் 5,000 ரூபாய் தர்றேன்னு சொன்னானுங்க. படம் பார்த்து தந்துடுறேன் அப்படின்னு சொன்னானுங்க. அவளுக்கு நம்பி இதுல இப்ப டிக்கெட் எனக்கு எல்லா லாஸ். ஒரு டிக்கெட் 5,000 ரூபாவா? ஒரு டிக்கெட் 5,000 ரூபாய். ஏன் சார் இப்படி இருக்கீங்க? பெரிய ஊழல்ல ஒழிக்க போறேன்னு உங்க தலைவர் வந்தாரு. ஒரு டிக்கெட் 5,000 ரூபாய்க்கு விற்கிறேன்றாரு. ஒரு டிக்கெட்லாம் எவ்வளவு ரேட் தெரியுமா? 5,000 ரூபாய்க்கு கிடைக்கிறது பெரிய விஷயம். 5,000 ரூபான்றது பெரிய விஷயம் உங்களுக்கு? ஆமா, ரொம்ப 5,000 ரூபாய் ரொம்ப சீப்பா கிடைச்சிருக்கு. தலைமன் படத்துக்கு 20,000 ரூபாய் கொடுத்து டிக்கெட் பாக்குறதுலாம் இருக்கானுங்க, தெரியுமா? அந்த அளவுக்கு தற்கொலை. அந்த அளவுக்கு இன்னும் நான் வளரலன்னு ரொம்ப வேதனையா இருக்கு. வளரல வேதனையா இருக்குதா? ஆமா, இந்த அளவுக்கு வளர்ந்து இருக்கீங்களே, எங்களுக்கு ரொம்ப கொடுமையா இருக்கு. பினான்சியலி நான் டவுன் ஸ்டெப்ல இருக்குங்க. வளரணுங்க. இப்பயோ டவுன்ல தான் இருக்கீங்க. என்னத்த டவுன்ல இருக்கு? சேர் லாக்கர் சொன்னா டவுன்ல தான் உட்காந்துருக்கீங்க. பினான்சியல் டவுன்ல இருக்குதா? ப்ளீஸ்ங்க, கேள்வியை கேளுங்க. உங்களுக்கு என்னங்க பிரச்சனை சொல்லுங்க. ஏன் என்னதான் பிரச்சனை? சென்சார் போர்டுல என்னதான் பிரச்சனை? ஏன் தர மாட்டேன்றாங்க? இது யாருடைய சதி? இல்லங்க, இது முழுக்க டிஎம்கே காரங்க. டிஎம்கேவா? அவங்க மட்டும்தாங்க இதை செஞ்சிருக்காங்க, வேற யாரும் கிடையாது. அவங்க தான். சென்சாருக்கு டிஎம்கேக்கு என்னதான் சம்பந்தம் இருக்கு? சென்சாருக்கு டிஎம்கே என்ன சம்பந்தம் இருக்கா? என்ன சம்பந்தம் இல்ல. அதுதான் சொல்லுங்க. என்ன சம்பந்தம் இல்ல? சரி, என்ன சம்பந்தம் இருக்கு சொல்லுங்களேன். சென்சார் போர்டு ஆபீஸ் எங்க இருக்குது? சென்னையில தானே இருக்கு. சென்னை யாரோட கண்ட்ரோல்ல இருக்குது? யார் கண்ட்ரோல்ல இருக்கு? பிஜேபி கண்ட்ரோல்ல இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கா? யார் கண்ட்ரோல்ல? சென்னை யாரோட கண்ட்ரோல்ல இருக்கு? யார் கண்ட்ரோல்ல இருக்கு? விஜய் கண்ட்ரோல்ல தான் இருக்குது. விஜய் கண்ட்ரோல்ல. அவர் தானே சொல்லிட்டாரு எல்லாமே என் கண்ட்ரோல்ல இருக்குது, ஆட்கள் தான் அப்படின்னு. கட்சி ஏங்க, அது ஆட்சி வந்ததுக்கு அப்புறங்க 2026க்கு அப்புறம் நடக்க போற விஷயத்தை இப்பயே பேசுறீங்களே. இப்ப நடந்துட்டு இருக்கிறது என்னங்க? என்னது? 2026 எலெக்ஷனுக்கு அப்புறம் நடக்க போற விஷயத்தை இப்ப ஏன் பேசுறீங்க? இப்ப கரண்ட் பொசிஷன்ல யாருங்க கண்ட்ரோல் எடுத்திருக்கா? யார் எடுத்திருக்கா? ஸ்டாலின் கண்ட்ரோல்ல தானங்க இருக்கு. என்ன சென்னை லீஸுக்கு எடுக்கிறாங்க, ஆளால் எடுத்துன்னு போறதுக்கு. ஐயோ, எப்படி சொல்லி புரிய வைக்கிறதே தெரியல. யாருக்கு? எனக்கா? ஆமா.